ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசி உலகத்துக்கு என்ன கருத்தை வச்சிருக்கு? இதோட லோகோவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோபுர உச்சியில் தான் இருக்கும் கும்பம். கும்பம் கலசம். ஆமாம். அதனால் நாம் ஆகாயத்தை, வான்வெளியை, பிரபஞ்சத்தை, பிரபஞ்ச உச்சகட்ட ரகசியத்தை அடைவதற்காக பிறந்தது கும்பம். அதாவது லைஃப்பில் கிளைமேக்ஸ், லைஃப்பில் கோல், லைஃப்பில் கடைசி வெற்றி அப்படிங்கிறது கும்பம் தான். அது நான் முதல்ல அன்னைக்கு நம்ம மூலாதாரத்திலிருந்து பேசும்போது சதயம் அப்படின்ற நட்சத்திரத்துக்காக பேசும்போது நம்ம அதை பற்றிலாம் குறிப்பிட்டிருந்தோம். சதய நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது அதை குறிப்பிட்டிருப்போம். ஏன்னா சதம் அப்படிங்கிறது 100 கூட்டங்கள் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எப்படி தலை உச்சியோ அதுக்கு மேலே நம்ம திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி இந்த துவாதசாந்தம் அப்படின்னு சொல்கிறது. துவாதசாந்தம்னா 12 இது 6 சக்கரம் இங்கே இருக்குது. மறுபடியும் ஒரு துவாதசாந்த பெருவழி, மறுபடியும் ஒரு 6 போகிறோம். அதாவது ஜென்ரலாக இங்கிருந்து 12ன்னு எடுத்துக்கோங்களேன். 12 அங்குலம், 12 இன்ச்சு அப்படின்னு அந்த துரியம், துரியாதீதம். அப்போ நம்ம இன்னும் யோகா மார்க்கத்தில் பேர் சொல்லணும்னா மனோன்மணி வரைக்கும் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதில் தான் சதயம் எண்ட் ஆஃப் த பாயிண்ட். அப்போ அதனால் கும்பராசிக்கு அந்த மகத்துவம் இருக்கிறது. நிறைகுடம் ததும்பாது, அது ஒரு பழமொழி. அப்போ என்னன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க. எல்லா புகழும் இருக்கும், எல்லா நிறைவும் இருக்கும், எல்லா டேலண்ட்டும் இருக்கும், ஆனால் அடக்கத்தோட இருப்பாங்க. கண்டிப்பா, அது கண்டிப்பா. ஏன்னா 11ஆம் ராசியா வருது, லாபராசி. லாபராசிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொன்று என்னன்னா ஆசைகள் பூர்த்தியாதல்னு ஒன்று இருக்கு. 11ஆம் இடத்துல அபிலாசைகள் பூர்த்தியாதல், அதுதானே இறுதி வெற்றி. அதெல்லாம் மறைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க மனிதனுக்கு. ஆமாம், வெற்றி ஸ்தானம்னே சொல்லலாம். பிரபஞ்சத்துக்கே வெற்றியை பறைசாற்றக்கூடியது கும்பம் தான். சூப்பர் ஐயா. ஐயா, கும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கும்பம் அப்படின்னா நம்ம இதை கருமா வாங்கிட்டு வந்திருக்கணும். இவங்க என்ன கருமா வாங்கிட்டு வந்திருக்காங்க? சுருக்கமாக இந்த காலத்துக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நண்பனுக்காக வாங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர். நட்புக்காக பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஒரு ட்ரஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கட்சின்னு சொல்கிறோம், அல்லது ஒரு அசோசியேஷன்னு சொல்கிறோம், சங்கம் சபைன்னு சொல்கிறோம், இதுக்காகவும் பிறந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் கம்யூனிட்டி பேஸ். ஒரு இன்னைக்கு இங்கெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது எதுனா அந்த இடத்த குறிப்பிடும். தட் கம்யூனிட்டி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சங்கம் சபைன்னா இப்போ வள்ளலார் சபை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒரு சபை இருக்குது, சங்கம் இருக்குது. இதெல்லாம் அடையாளம். ஒரு கட்சி, அரசியலில் கட்சி இருக்குது. இதெல்லாமே அடையாளம் காட்டுறது கும்பராசி தான். அதனால தான் அந்த கோபுர கலசம், கும்பாபிஷேகம், அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே அடங்கியிருக்கு. அதனால் இவங்களுடைய தன்மைகள் வெற்றியை நோக்கி இருக்கும். அதுலேயும் பொதுஜன தொடர்போடு இருக்கும். அது காதல் வெற்றிக்கும் எடுத்துக்கலாம். ஓ, சிறப்பு சிறப்பு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் அதிகமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, இவங்களோட குணாதிசயங்கள், சுயரூபம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. நல்ல ஒரு அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல நாலேஜு, அன்பு, பாசம், கருணை எல்லாமே இருந்து அமைப்புகளில் இருந்தாலும் கூட இவங்களுடைய தன்மையில் இவங்க இந்த ரிசர்வ் டைப்பாக இருக்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் குணாதிசயத்தில் அது கொஞ்சம் இருக்கும். அதை ஒரு வகையில் எடுத்தணும் அப்படின்னா நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னத்தில் ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், கும்பத்தில் சுவாதி இது சதயம் இருக்கார் இல்லையா, 5ஆம் இடத்துல திருவாதிரையும் 9ஆம் இடத்துல சுவாதியும் இருக்காங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா பயங்கர ஸ்பீடை சொல்ல வருது. ஸ்பீடுங்கிற விஷயம் எதில் சொல்கிறேன்னா நோக்கத்தில். என்னுடைய லட்சியம் இது, என்னுடைய கடைசி இது இந்த மாதிரி தான் இருக்கணும், அதுதான் டிசிப்ளின், அதுதான் எனக்கு உண்டான சட்டத்திட்டம் அப்படின்னு இவங்க வகுத்துக்குவாங்க. அந்த சட்டத்திட்டத்தை ஹோல்டு பண்ணி பயங்கரமாக இவங்க டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க.
ஆனால் அதுக்கு யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்க முடியும். அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற தன்மை. இப்போ நீங்கள் கோபுர கலசத்தில் பார்த்து தான் ரசிக்க முடியும், போய் பிடிக்க முடியுமா? இல்லையா? கண்டு ரசிக்கலாம், அதை கொண்டு அன்புறுவதற்கு கஷ்டம். அதனால் கொஞ்சம் கரடு முரடாக தான் இவங்களுடைய பிஹேவியர். சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு தொழில் வேலை எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்? கஷ்டமாக இருந்து தான் வளர்ச்சி அடைவாங்க. 10ஆம் இடம் வந்து விருச்சிக ராசியாக வர்றதுனால தொழிலில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதாவது திடீர் பிரச்சனைகள். நல்லாவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரம்மாண்டமாக ஆரம்பித்து செய்யும்போது திடீர்னு அந்த தொழிலுக்கு வந்து ஒரு நெருக்கடி கூட வரும், கஷ்ட நஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் அனுசரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு சொந்த முதலீடில் பெரிய தொழில் செய்கிறவங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எது அப்போ பணத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சு தான் பணத்தை கொடுக்கும். பேச்சின் மூலமாக இவங்க சம்பாதிக்கலாம். தனகாரகனான குரு தனஸ்தானாதிபதி ஆகிறார். அது ஒரு பெரிய பவர் இருக்குது. அதே மாதிரி தனகாரகனான குரு பாக்யாதி காலச்சக்கரத்துக்கு பாக்யாதிபதியான குரு இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ தனலாபாதிபதின்ற 2 ஆஸ்பெக்டை குரு வச்சிருக்காரு. அந்த குருவனுடைய நட்சத்திரமும் கும்பராசியில் இருக்கு, பூரட்டாதி. அப்போ அந்த ஒரு பொக்கிஷம் என்னன்னா, இதுக்கு சிம்பிளாக சொன்னோம்னா நோகாமல் நோம்பி கும்பிடுறதுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து கட்டளையிடக்கூடிய பதவியில் இரு, நீ செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி போய்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க முதலீடை மட்டும் தவிர்த்துட்டு பேசி சம்பாதிக்கலாம், அதே மாதிரி அட்வைஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். இவங்களுக்கு பாக்யஸ்தானம் பாருங்க, 9ஆம் இடம் வந்து துலாம் வீடு, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு. அப்போ சமுதாயம் இவங்களை வந்து தலைவனாக ஏற்று வழிகாட்டி ஒரு பதவியை கொடுத்து அவங்கக்கிட்ட அவங்கள வந்து ஒரு கன்சல்டிங்காக வச்சுக்குது. கன்சல்டன்ஸ் வேலை இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அதே மாதிரி வாத்தியார் வேலையும் பொருந்தும், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் பொருந்தும். எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் மூளை உழைக்கலாம். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நம்ம ஒரு தடவை சிம்மத்தை பற்றி பேசும்போது கும்பத்தை பற்றி பேசணும். அதனால் லக்னங்கள் அமையப்பெற்றால், இப்போ கும்ப லக்னமாக அமையப்பெற்றால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை. கும்ப ராசியாக இருந்து வேறு மாதிரி லக்னங்கள் அமைப்பெறும்போது பெருசாக பாதிக்காது. ஆனால் கும்ப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஆகாது. ஜென்ரலாக திருமண வாழ்க்கைன்னு எடுக்கும்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3-7-11 கான்செப்டில் இயங்குறதுனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சுக்கிரனை பொறுத்து நன்றாக இருக்கும். பெண்களாக இருந்தால் செவ்வாயை பொறுத்து நன்றாக இருக்கும். ஏன் வந்து நான் 11ஆம் இடம் அப்படின்னா, எப்போவுமே வந்து உறவுக்கு வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பழகக்கூடியது. இப்போ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதும் உண்டு, கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்பட்டு லவ் பண்ணி பிரியமாக பார்த்துக்கிறதுங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. அதனால் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. ஒன்லி கண்டிஷன் என்னென்னா, சிம்ம லக்னம் கும்ப லக்னமாக இருக்கிறது மட்டும் எக்ஸெப்ஷன். மற்ற விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் இவங்க வந்து அந்யோன்யமாகவும் இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒருத்தர் ரொம்பவுமே புரிஞ்சுக்குவாங்க. சிறப்புங்க. இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா எந்த மாதிரி நோய்கள்லாம் வரும்? மெயினாக நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், வாட்டர் சோர்ஸ். இப்போ வந்து டிபின்னு எடுத்துக்கலாம், லங்ஸு நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மற்றும் தண்ணி சேராமல், அதாவது ஒரு நீர் உடம்புன்னு வர்றது, பாக்டீரியா இன்ஃபெக்ஷனு, இது மாதிரி விஷயங்கள் அதை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் கொடுக்கும். ஏன்னா புதனும் இவருக்கு ஆகாது, பட் புதனில் வந்து ஒரு 50% பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய மூளை புதனாகத்தான் செயல்படுது. அதனால் அந்த புதன் வந்து இவங்களுடைய அறிவுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யுது. அதே நேரத்தில் ஓவர் ஒர்க்கு, ஓவர் உழைப்பு, இதன் காரணமாக இவங்களுக்கு சலிப்பாக போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதையும் கவனம் செலுத்தணும். மெயினாக வாட்டர் சோர்ஸ் தான், நீர் சம்மந்தப்பட்ட உடம்புகள் நோய்கள். இப்போ நீர் உடம்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீர் உடம்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா, இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க?
எதிரிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ வந்து வேலைக்காரர்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது நமக்கு கீழே இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி காம்படிஷன், தொழிலில் யாரெல்லாம் காம்படிஷனாக இருக்காங்களோ அவங்க தான் எதிரிகளாக இருப்பாங்க. உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க எல்லாருமே சப்போர்ட்டு தான் கிடைக்கும். 4ஆம் இடமும் சப்போர்ட்டு தான், 9ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டாலும் சப்போர்ட்டு தான். ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு தான். அதே மாதிரி 3ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம் இவங்களுக்கு மூத்த அமைப்புகள், உடன்பிறப்புகள், அதுவும் குருவினுடைய வீடாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட வேலை பார்க்குறவங்க அல்லது தொழில் செஞ்சாங்கன்னா தொழிலில் கீழே வேலை பார்க்குற தொழிலாளிகள், அல்லது இவங்களுக்கு வந்து காம்படிஷன். இப்போ இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் தொழிலில் இருக்காங்கன்னா அதே தொழில் செய்கிறவங்க இவங்களை கவுக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி தான் இது. சிறப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதோட அதிபதியே பாருங்க சனி தான். மகரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இதே கும்பத்தில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம். ஒரு ரெண்டுக்கு வேறுபாடு இதுதான். சிறப்பு. ஏன்னா இது வந்து ஸ்திர ராசி. கும்பம் என்பது ஸ்திரமாக நிலைத்து இருக்கிறது. அதனால் வந்து உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கும் ஒரே இடத்துல. அது வந்து சரராசி, அது ஸ்பீடாக போயிட்டே இருக்கும், பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து அது 12ஆக போகுது. எப்பவுமே பாருங்கள், கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ஒன்றுன்னு நினைப்போம் நம்ம, ஆனால் ஒத்து வராது. மகரத்துக்கு கும்பம் ஆதாயமாக இருக்குமோ ஒழிய கும்பத்துக்கு மகரம் ஆதாயமாக இருக்காது. அதே மாதிரி கும்பத்துக்கு ரிஷபமும் ஆகாது, உங்களுக்கு கன்னியும் ஆகாது. ரிஷபம், கன்னி, மகரம் கும்பராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற ராசி தான். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயாவின் அறிவுரை அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த தன்னடக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் சொந்த தொழில் ஆகட்டும், பெரிய முதலீடுகள் போட்டு கஷ்டப்படுறத நீங்கள் வளர்த்துக்க மாட்டீங்க. இயல்பையாகவே அந்த குணம் உங்களுக்கு இருக்குது. மற்றும் இந்த உடல் சார்ந்த இதில் ரொம்ப கவனம் செலுத்தும். அந்த நரம்பு சம்மந்தப்பட்டதாகட்டும், அதை அதிகமாக திங்க் பண்ணுறதுனால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எதிரிகள் சம்மந்தப்பட்டதில் இப்போ தாயார் சம்மந்தப்பட்டதுலேயே கூட எதிர்ப்புகள் வரும். தாயார் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, தாய் மாமன் சம்மந்தப்பட்டது, அந்த வர்க்கத்தில் இவங்களுக்கும் ஒத்து வராது. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைன்னா அது அப்படியே கேப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கணும்னா நாலேஜை பெருக்கிக்கோங்க. இன்றைக்கி அப்டேட்டடாக எது இருக்கோ அதுக்கு தாவுவாங்க. அப்போ தான் உங்களால் முன்னேற முடியும். ஏனென்றால் இப்போ நீங்கள் ஸ்திரராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10ஆம் இடம் வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்திரராசி தான். ஆனால் அது வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆக இருக்குது. அதனால் வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப பின்தங்கிடுவீங்க. அதனால் நாலேஜை அப்டேட்டடாக, தொழிலையும் கூட அப்பப்போ அப்டேட்டட் பண்ணிகிட்டே வாங்க. அதில் வந்து சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல நட்சத்திரம் யாருன்னா சூரியன் இருக்கார், மெயினான பார்ட்டு. சந்திரனும் இருக்கார், செவ்வாயும் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு எடுக்கும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த பந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு அமைச்சுக்கிட்டு செயல்பட வேண்டாம். அதான் அந்த வகையில் நம்ப வேண்டாம்னு. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் இதே மாதிரி அடுத்த ராசி பற்றி பார்க்கலாம். நன்றி.